நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டை நல்லா ஓடி முடிச்சு டயர்டாக வந்து நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்ட வந்து இதாப்பா தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு டே இதை குடிடா, உனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், இன்னொரு ரவுண்ட் ஒன்றால் ஓட முடியும் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டில் எதை வாங்குவீங்க? ரெண்டுமே தண்ணி தான், சரியா? ஒருத்தர் தண்ணி குடின்றாரு, டே இதை குடிடா உனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறார். நம்ம எதை வாங்குவோம்? நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது ஒருத்தர் சொன்னால எனர்ஜி கிடைக்கும்னு அதை தான் வாங்குவோம். ஸ்டில் அது வரும் தண்ணி தான், பட் அவர் சொன்னது எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வாங்கி குடி அப்படின்னு சொல்லும், நம்மளும் அதை தான் பண்ணுவோம். சேம் தான் சேல்ஸ்லையும். இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய அவுட்கம்மை, அந்த ப்ராடக்டோடைய நன்மையை நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்கள விட நம்மக்கிட்ட சேல்ஸ் அதிகமாக நடக்கும். ஸோ இன்னையிலிருந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்கம்மை சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுடைய சேல்ஸ் மற்றவங்களை விட டபுள் மடங்காகும். கஸ்டமருக்கு நீங்கள் நல்ல ப்ராடக்ட் அட் த எண்ட் கொடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட். இன்னைக்குள்ள நாளில் கலக்குங்க.